அன்பானவர்களே, எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்று தேவ நற்செய்தி பவுலுடைய கடிதத்தில் இயேசு என்ன சொல்றார் பாருங்க. அதிகாரம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 8 இறைவசனம் 21. ஆண்டவர் முன்னிலையில் மட்டுமல்ல மனிதர்கள் முன்னிலையிலும் கண்ணியத்தை கடைபிடிப்பது எங்கள் நோக்கம். பவுலடியார் சொல்றார். ஸோ என்ன சொல்றார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன கடைபிடித்தாரு? என்ன கண்ணியமாக இருந்தார்? அன்பு, அமைதி, நீதி, இரக்கம், பகிர்வு, பரிவு, உண்மை, இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்பற்றி தன் சமுதாயத்தை ஆட்சி செய்தார். ஆண்டவர் இயேசு பின்பற்றது நாங்கள் பின்பற்றினோம். நாங்கள் பின்பற்றதை சமுதாய மக்கள் நீங்கள் பின்பற்றுங்க. அன்பு, அமைதி, நீதி, உண்மை, சமாதானம், பகிர்வு எல்லாமே நீங்களே பின்பற்றுன்னு சொல்கிறார். விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை. ஏன் ஒரு அடி நம்ம இறங்கி போனோன்னு சொல்கிறோன்னா, நம்ம அழைக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருக்காக அழைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து தான் போனோம். அவர் நம்மகிட்ட அதான் எதிர்பார்க்குறாரு. ஸோ அதனால் கடவுள் மனிதர் எங்கே அன்பு நேசிக்கலாம், அதே மாதிரி எல்லாரையும் நேசிக்கணும். குருக்களை அன்பு செய்யணும், திருச்சபையை அன்பு செய்யணும், ஒழுக்கமாக வாழணும், இதெல்லாம் இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் முன்னிலையில் மட்டுமல்ல மனிதர் முன்னிலையும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும்ன்றார். ஸோ கண்ணியத்தை கடைபிடிப்போம், ஆண்டவர் இயேசுக்காக வாழ்வோம். அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.